Hello, I am Adi. Welcome to our channel CCNA for you. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா OSI மாடல். இது வந்து நெட்வொர்க்கிங்கோட ஒரு பேக் போன் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணோம். OSI அப்படின்னா என்னென்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். இது வந்து ISO அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது என்கிட்ட 2 PCs இருக்குது. 2 PCs வந்து டிஃப்ரெண்ட் வெண்டார் லைக் HP, டெல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் UTP கேபிள் போட்டாலுமே என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் வெண்டார், டிஃப்ரெண்ட் மேக் அட்ரஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் IP இருக்கும். ஸோ இதால் ப்ராசஸ் பண்ண முடியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்தது தான் இந்த OSI மாடல். இது மூலயமா நம்ம எந்த வெண்டார் எந்த PCs கூடனாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், டேட்டா ஷேர் பண்ணலாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ண தான் இந்த இது வந்தது. இது வந்து டெவலப் பண்ணது ISO அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டேட்டா ஷேர் பண்ணுறோன்னா நம்மளால் ஈஸியாக நெட்வொர்க் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடலுக்கு கொண்டு வந்தது. அதுபோல் இது வந்து 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். இதில் வந்து 7 லேயர்ஸ் உண்டு, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் லேயர். அதாவது இந்த பிசிலேருந்து இந்த பிசி கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் லேயர். செகண்ட் ஒன் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். தேர்ட் ஒன் வந்து செஷன் லேயர். ஃபோர்த்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் நெட்வொர்க் அண்ட் டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல். ஆக்சுவலாக இப்படி தான் வரும். ஆனால் கொஞ்சம் இங்கேருந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணோன்னா இப்படி போகும். அது போல் இப்படி வந்தோன்னா ஃபிசிக்கல் டு அப்ளிகேஷன் அப்படி வரும். ஸோ அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்னால் யூசர்ஸ்க்கு க்ளோசஸ்ட் லேயர். அதாவது இப்போது ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, யூஸர் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து க்ளோசஸ்ட் லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். இது வந்து யூஸர் வந்து டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். யூசர்ஸ் வந்து டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணல லேயர் இது. இதில் வந்து HTTP, FTP, DNS இது போல் ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அண்ட் வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமா யூசர்ஸு. எப்படின்னா இப்போது நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகும். அப்ளிகேஷன் லேயரில் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அப்ளிகேஷன் லேயர். அடுத்த லேயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார்மேட் பண்ணும். அண்ட் வந்து என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், கம்ப்ரெஷன் எல்லாமே இந்த லேயரில் தான் நடக்கும். ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் டேட்டா ஃபார்மேட் பண்ணி என்கிரிப்ட், டீக்ரிப்ட் பண்ணி டேட்டாவை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி இந்த லேயரில் நடக்கும். அண்ட் அடுத்தது வந்து செஷன் லேயர். செஷன் லேயரில் வந்து செஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அண்ட் வந்து மெயின்டைன் பண்ணும், தென் டெர்மினேட் பண்ணும். அதாவது இப்போது நீங்கள் வந்து ஒரு கூகுள் உள்ளே போகிறீங்கன்னா சம்திங் சைட்ஸ் வந்து ஹிட் பண்ணி போகக்குள்ள அதில் லாகின், எந்த டைமில் லாகின் ஆகிருக்கீங்க, அந்த எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஆல்சோ எப்போ லாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறத அதில் இந்த லேயர் தான், செஷன் லேயர் தான் மேனேஜ் பண்ணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் டெலிவரி, எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ணோம். டேட்டா செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அண்ட் வந்து ப்ரோட்டோகால்ஸ் TCP, UDP இது போல் ப்ரோட்டோகால்ஸ் கரெக்டாக ரிலேபிளாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம், மேனேஜ் பண்ணி. இது எல்லாமே இந்த லேயரில் நடக்கும், டிரான்ஸ்போர்ட் லேயரில். அண்ட் அடுத்தது என்னென்னா சொன்ன மாதிரி ரிலேபிளாக இருக்குமா கம்யூனிகேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் லேயரில் நடக்கும். அண்ட் அடுத்தது வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரில் ICMP ஜென்ரேட் ஆகும். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் யூஸ் பண்ணி ரவுட்டிங் நடக்கும். IP அட்ரஸ் யூஸ் பண்ணி ரவுட்டிங் நடக்கும். டேட்டா எந்த பாதையில் போகணும் அப்படின்றத நெட்வொர்க் லேயரில் டிசைட் பண்ணும். அண்ட் அடுத்தது டேட்டா லிங்க் லேயர். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஒரு இது ஃபார்வர்ட் பண்ணோன்னா நெட்வொர்க் லேயரில் சோர்ஸ் IP, டெஸ்டினேஷன் IP இல்லை இது எல்லாமே போட்டு ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணும், ரவுட்டிங் நடக்கும் உள்ள. அண்ட் அடுத்தது வந்து
டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுன்னா ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணி மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஈத்தர்நெட் ப்ரோட்டோக்கால் வழியாக போகும் டேட்டா. இதில் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி ப்ளஸ் சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் போட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். அண்ட் கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயரில் வர இன்ஃபர்மேஷனை அப்படியே பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். 0s and 1s கன்வெர்ட் பண்ணி சிக்னல் மூலியமாவோ, வைஃபை மூலியமாக அனுப்புனா சிக்னல், ஆர்எஃப் சிக்னல் மூலியமாவோ இல்லை கேபிள் மூலியமா இன்ஃபர்மேஷனை பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாஸ் பண்ணிடும். அண்ட் வந்துட்டு இப்போது இங்கே ஒரு பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது போல் சேம் இந்த சைட்லேயும் ஒரு பிசி. நீங்கள் வந்து இந்த இதுலேருந்து இந்த பிசிலேருந்து இந்த இது கூட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இதுலேருந்து அப்ளிகேஷன்லேருந்து ஃபிசிக்கல் மூலிமா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் வந்து இதை எப்படி எடுத்துக்கன்னா ஃபிசிக்கல்லேருந்து அப்ளிகேஷன் மூலிமா எடுத்துக்கும். அண்ட் இதுதான் நடக்குது இந்த ஓஎஸ்ஐ மாடலில். ஓஎஸ்ஐ மாடல் வந்து நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் புரிஞ்சுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூக்கு இது மஸ்ட் நோ கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அடுத்த வீடியோ வந்து ஓஎஸ்ஐ லேயர் ரியல் டைமில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.